திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய். அன்பருக்கு அன்பனே அப்படின்னா அன்பினால் தன்னை தொழுபவர்களுக்கு அன்பே உருவானவர். அப்போ இறைவன் கிட்ட அன்பு இல்லாதவர்களுக்கு இறைவன் நலம் செய்ய மாட்டாரா? அன்பு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் நலம் செய்வாரா அப்படின்னா அப்படி இல்லை. எல்லார்கிட்டையும் இறைவன் அன்பானவராகத்தான் இருப்பாரு. அப்போ ஏன் மாணிக்க வாசகர் அன்பருக்கு அன்பனே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்லலாம். ஒரு பலாச்சொலை இருக்கு. அதை சுவைக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நாக்கு வேணும், அப்புறம் பலாச்சொலை வேணும். நாக்கும் பலாச்சொலையும் இணையும் போதுதான் சுவை பிறக்குது. அப்ப கூட அந்த நாக்கு மட்டும்தான் இனிப்பு சுவையை அனுபவிக்கிறே தவிர பலாச்சொலைக்கு அதனால எந்த பயனும் இல்லை. நம்ம நாக்கு இனிப்பு சுவையை அனுபவிச்சாலும் சரி, அனுபவிக்காட்டியும் சரி, பலாச்சொலையோட இனிப்பு என்ற பண்பு மாறாது. ஏன்னா அதோட இயல்பு அது. சரி, இப்போ நமக்கு காய்ச்சல் அடிக்குது. அப்போ நாக்குக்கு எந்த சுவையும் தெரியாது, வாயே கசப்பா இருக்கும். அப்போ அந்த பலாச்சொலையை சாப்பிட்டு நம்ம கசக்குதுன்னு சொன்னா பலாச்சோலை கசக்கும் அப்படின்னு ஆயிடுமா? இல்லை. அவனுக்கு காய்ச்சல் வந்ததுனால அந்த பலாச்சொலையின் இனிமையை தெரிஞ்சுக்க முடியல, அவ்வளோதான். இந்த பலாச்சொலை போலதான் இறைவன் அன்பே வடிவாக எல்லாருக்கும் பொதுவா இருக்காரு. அவனோட அருளை சுவைப்பதற்கு நம்மோட மனசுலையும் அன்பு சுரக்கணும். அன்பு செய்பவர்களை அன்பர் அப்படின்னு சொல்வாங்க. அந்த அன்பு இறைவன் மீது இருக்கிறதுனால அன்பர்கள் இறைவனை அனுபவிக்கிறாங்க. இதைத்தான் மாணிக்க வாசகர் அன்பருக்கு அன்பனே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இறை உணர்வு இல்லாதவங்க கிட்ட போய் இறைவனை பத்தி எவ்வளவு சொன்னாலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் ஒருவனுக்கு பலாச்சொலை கொடுத்தது போலதான். அவங்களால அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்க முடியல. அருள் வடிவான அவனை அனுபவிப்பதற்கு உரிய அந்த அன்பு அவங்க கிட்ட இல்லை, அவ்வளவுதான். ஆனா அந்த அன்பையும் இறைவன் தான் தர முடியும். அவனோட அருள் இருந்தாதான் நமக்கு இறைவன் மீது அன்பு வரும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் மாணிக்க வாசகரும் அன்பருக்கு அன்பனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யாவையுமாய் அள்ளையுமாய். யாவையுமாய் அப்படின்னா எல்லாமாகவும் இருப்பவன். அள்ளையுமாய் அப்படின்னா அவை இல்லாதவைகளாகவும் இருப்பவன். அதாவது